1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் ஆகிய 2 புஸ்தகங்களும் மிக மிக முக்கியமானவைகள். இதில் அநேக சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. பல வேதத்தினுடைய ரகசியங்கள், அல்லாவிட்டால் தெய்வத்துவத்தினுடைய ரகசியங்கள், நம்முடைய விசுவாசத்தினுடைய அடிப்படை, விசுவாசத்தின் அடித்தளங்கள், ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ஆர் ஃபெய்த் எல்லாமே இந்த 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியரில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த 2 கொரிந்தியருடைய முக உரைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபையை ரொம்ப நேசிக்கிறார். அவர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை முதல் எபிசோடில், முதலாவது நிருபத்தில் அவர் எழுதி அனுப்பி அவர்களுடைய சபையிலே ஒரு எழுப்புதலை பற்ற வைக்க விரும்புகிறார். ஆகவே வரங்களை குறித்து பேசுகிறார், அன்பை குறித்து பேசுகிறார், டிவிஷன்ஸை கேன்சல் பண்ண சொல்லுகிறார், தீர்க்க தரிசன வரத்தை குறித்து எம்பசைஸ் பண்ணுகிறார், உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். இதையெல்லாம் செய்தாலும் அவர்களுடைய சபையிலிருந்து ஒரு நல்ல என்கரேஜிங் ரிப்போர்ட் வந்ததுனால தொடர்ந்து 2ஆம் நிருபத்தை அவர்களுக்கு எழுதுகிறார். முதல் நிருபத்திலே அவர்கள்ட்ட சொல்றாரு, நான் மறுபடியும் வந்து உங்களை விசிட் பண்ண வருவேன் என்று அவர் தன்னுடைய பிரயாணங்களை மற்ற பட்டணங்களுக்கு, அதாவது கொரிந்து சபைக்கு பின்பாக இருக்கிற இந்த மாசிடோனியன் சர்ச்சஸ்க்கு அவர் போகணும்னு எத்தனைக்கும் போது நான் கொரிந்துக்கு வந்துட்டு போவேன்னு சொல்லி எபேசு பட்டணத்திலிருந்து அவர்களுக்கு எழுதுகிறார். ஆனால் அவருடைய வருகை தாமதிக்கும் போது அவர் இந்த நிருபத்தை எழுதி அவங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். தன்னுடைய அப்போஸ்டாலிக் அத்தாரிட்டியை அவர்கள் மேல் எஸ்டாப்ளிஷ் பண்ண அவர் விரும்புகிறார். ஸோ பவுல் அப்போஸ்தலன் எழுதி கொள்ளுங்கள், இந்த 2ஆம் நிருபத்தை எழுதுவதற்கான முக்கியமான காரணங்கள். முதலாவதாக, அவர் அவர்களுக்கு வாக்கு கொடுத்தது போல அவரால் வந்து அவர்களை பார்க்க முடியாதபடியினாலே இதை அவர் அவர்களுக்கு எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். நான் மக்கதோனியா நாட்டின் வழியாய் போகிறபடியினால் மக்கதோனியா நாட்டை கடந்த பின்பு உங்களிடத்திற்கு வருவேன். மக்கதோனியா நாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வருவேன்னு சொல்லி அவர் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தார். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, ஆகிலும் கர்த்தருக்கு சித்தமானால் சீக்கிரமாய் உங்களிடத்திற்கு வந்து இருமாப்படைந்திருக்கிறவர்களுடைய பேச்சை அல்ல அவர்களுடைய பலத்தையே அறிந்து கொள்ளுவேன். நான் சீக்கிரமா வருவேன்னு சொல்லி அவங்க கிட்ட அவர் எச்சரிக்கிறத பாருங்க. தன்னுடைய அத்தாரிட்டி, அதிகாரத்தை அவங்க மேல பிரயோகப்படுத்துகிற அவர் சொல்றார், நான் சீக்கிரமா வருவேன். அவருடைய அந்த வருகை தாமதித்ததுனாலே அவர்களை கண்ட்ரோல் பண்ணணும், அல்லது அவர்களை கொஞ்சம் இடறி போக விடக்கூடாது, அவர்கள் கர்த்தருக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக மறுபடியும் ஒரு நிருபத்தை அவர் எழுதுகிறார். 2ஆவதாக, அவர் இந்த நிருபத்தை எழுதுவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், அவர்களுடைய கீழ்ப்படிதல், that he might commend their obedience in reference to the directions of his first epistle. அதாவது முதல் நிருபத்தினுடைய அந்த கீழ்ப்படிந்து நடக்கிறாங்கல்ல, அதுக்கு அவங்கள பாராட்டணும், அவங்களுடைய விசுவாசத்தை அவர் கனப்படுத்தணும்னு விரும்புகிறார். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, அதாவது யாரெல்லாம் தவறு செய்கிறார்களோ அவர்களுக்கு தண்டனை எப்படி கொடுக்க வேண்டும், அவர்களை எப்படி திருத்த வேண்டும் என்பதை சொல்லி இந்த பொறுப்பான இந்த கொரிந்து சபை கிட்ட அவர் அங்க இருக்க லீடர்ஸ் கிட்ட சொல்றார், நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே தீர்மானித்துக் கொண்டேன். நான் உங்களை துக்கப்படுத்தினால் என்னாலே துக்கம் அடைந்தவனே அல்லாமல் எவன் என்னை சந்தோஷப்படுத்துவான்? என்னுடைய சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமாய் இருக்கும் என்று நான் உங்கள் எல்லாரையும் பற்றி நம்பிக்கை உள்ளவனாயிருந்து நான் வரும்போது என்னை சந்தோஷப்படுத்த வேண்டியவர்களால் நான் துக்கமடையாதபடிக்கு அதை உங்களுக்கு எழுதினேன். பாருங்க, அவர் எழுதினதுடைய நோக்கம் என்ன? நான் வரும்போது நான் துக்கமடையாதபடிக்கு நான் இப்பவே உங்களுக்கு எழுதுகிறேன். கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்களேன். அப்போ அவருடைய இன்டென்ஷன் என்ன? என் பிள்ளைங்க எக்ஸாமில் ஃபெயில் ஆகக்கூடாது, நான் கண்டினியூஸாக அவங்களுக்கு கோச்சிங் கொடுக்கணும், அவங்களுக்கு நான் எழுதின நிருபத்தை தொடர்ந்து இன்னொரு நிருபத்தை எழுதி நான் போகிறதுக்கு முன்னாடி, அந்த காலத்தில் ஒரு வேளை யூடியூப் இருந்துச்சுன்னா அவர் பிரசங்கம் பண்ணியிருப்பார், ஒருவேளை இமெயில் இருந்துச்சுன்னா டக்குன்னு இமெயில் தட்டி விட்டுருப்பார்.
ஆனால் அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு லெட்டரை எழுதி அதை யார்ட்டையாவது கொடுத்து அனுப்பி அவங்க கப்பல் ஏறி போய் அங்கே போய் டெலிவரி பண்ணணும். நோ சேட்டலைட் டெலிகாஸ்ட் அங்கே. ஸோ ஆகவே இந்த நிருபத்தை எழுதி அவங்களுக்கு அனுப்புகிறார். மூன்றாவது காரியம், எருசலேமில் இருக்கிற அந்த ஏழை ஊழியர்களுக்கும் ஏழை விசுவாசிகளுக்கும் அவர் போஷிப்பை கொடுக்கும்படிக்கு இந்த லெட்டர்லையும் மறுபடியும் கிவிங்கை பற்றி அவர் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தில் எம்பசைஸ் பண்ணுறதை நீங்கள் பார்க்க முடியும். நான் இந்த 2 கொரிந்தியர் நிருபத்தினுடைய முன்னுரையை உங்களுக்கு கொண்டிருக்கிறேன். இதில் என்னெல்லாம் தியானிக்க போகிறோம் என்கிற முன்னுரையை உங்களுக்கு கொடுக்கிறேன். இதை வந்து பைபிள் காலேஜில் சொல்லுவாங்க நியூ டெஸ்டமெண்ட் சர்வேன்னு சொல்லுவாங்க. சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் த நியூ டெஸ்டமெண்ட்னு சொல்லுவாங்க. ஆஃப் த பைபிளில் இது வந்து ஒரு புத்தக ஆய்வுரை மாதிரி. இந்த புத்தகத்தில் இந்த நிருபத்தில் என்னெல்லாம் பவுல் சொல்லுகிறார், எதையெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார், இந்த நிருபத்தை அவர் எழுதுவதற்கான நோக்கம் என்ன என்று சொல்லி பைபிள் காலேஜில் எடுப்பாங்க. நீங்களும் ஒவ்வொரு நாளும் முறையாக பைபிளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆவலோடு நீங்கள் உட்கார்ந்திருக்கிறபடியினால் உங்களுக்கு இதையெல்லாம் சொல்லுகிறேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தில் இதெல்லாம் விவரித்து சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தர் பாதத்தில் உட்கார்ந்து வேதத்தை இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு விருப்பம் இருக்கிறபடியினால் இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். 3 காரியம் சொன்னேன். 3 காரியம். முதலாவதாக எதுக்கு எழுதுறாரு? லேட் ஆகுது, அதனால எங்கடா கீழ்ப்படியாம போயிடுவாங்கன்னு சொல்லி லேட் ஆகிறபடியினாலே அவர்களுக்கு அவர் எழுதினதை மறுபடியும் எழுதி அவர்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். தன்னுடைய ஆவிக்குரிய அந்த வழிநடத்தலே அவங்கள கீழ்ப்படிய வைக்க. நம்பர் 1, லேட் ஆகுதுன்றதுனால அவர் இந்த நிருபத்தை மறுபடியும் எழுதி அவர்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். டீச்சரு டெஸ்ட் வைக்கிறதுக்கு வரலன்னு சொன்னால் பிள்ளைங்களுக்கெல்லாம், அந்த ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடும். ஆனால் அந்த டீச்சர் அதுக்கு தான் டக்குன்னு எழுதுறார். லேட்டாக வரேன்னு நினச்சிக்காத, லேட்டஸ்ட்டாக வருவேன், எக்ஸாம் இன்னும் இருக்குது, நான் வரும்போதெல்லாம் செக் பண்ணி பார்ப்பேன். ரெண்டாவது ரீசன் என்னன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நிருபத்துக்கு அவங்க ஒழுங்காக கீழ்ப்படிந்ததுனால அவங்கள உற்சாகப்படுத்தி என்கரேஜ் பண்ணி தொடர்ந்து கர்த்தருக்குள்ளே அவங்க வளர வேண்டும் என்ற ரீசன். ரெண்டாவது ரீசன் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அப்போ நீங்கள் 2 கொரிந்தியரை வாசிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரியணும். பவுல் அப்போஸ்தலன் அவங்ககிட்ட சொன்னார், நான் சீக்கிரமாக வர்றேன்னு சொல்லி. ஆனால் அவர் சொன்ன மாதிரி வர முடியல. ஊழியக்காரங்க தங்கள் வாயில் சில காரியங்களை சொல்லுவாங்க, விருப்பத்தை சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தருக்கு என்ன சுத்தமோ அதுதான் அவர் நடத்துவார். கொரிந்து சபைக்கு உடனே போகணும்னு நினச்சாரு. ஏன்னா எழுப்புதல் சபை, எழுப்புதலான இடத்துக்கு பவுல் போகணும்னு நினச்சாலும் கர்த்தர் எழுப்புதலை எங்கெல்லாம் பற்ற வைக்கணுமோ அங்கெல்லாம் பவுலை கொண்டு போனார். சொல்லுங்க ஆமென். ஸோ இரண்டாவதாக எப்படி சபையில் தவறு செய்கிறவர்களை பனிஷ் பண்ணணும், எப்படி அவங்கள திருத்தணும்னு சொல்லி அவர்கள் சொல்லி கொடுத்திருந்தார். மூன்றாவது காரியம், ஆண்டவருடைய ஆலயமாகிய தேவாலயம் இருக்கிற எருசலேமில் இருக்கிற அவருடைய அந்த 7 விசுவாசிகளையும் ஊழியர்களையும் தாங்கும்படி அவர்களுக்காக கலெக்ட் பண்ணுற இந்த தர்ம பணத்தை குறித்து மறுபடியும் எம்பசைஸ் பண்ணி காணிக்கையை பற்றி பேசுறதுக்கு பவுல் அப்போஸ்தலன் இந்த கொரிந்து சபைக்கிட்ட பேசுறதுக்கு வெட்கப்படலை. ஸோ இது 3 முக்கியமான காரியங்கள். சரி, இந்த டைம் ஆஃப் ரைட்டிங், இந்த நிருபத்தை அவர் எழுதின நேரம் அல்லது காலகட்டம் எப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவுக்கு பின் 57வது ஆண்டிலிருந்து 58வது ஆண்டுக்குள்ளே எழுதியிருக்கணும். நோட் பண்ணிக்கோங்க, AD 57. மோஸ்ட்லி பென்டிகாஸ்ட் வரைக்கும் நான் இங்கே இருக்கணும்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால் எஃபெசஸில் பென்டிகாஸ்ட்டுக்கு பிறகு எபேசு பட்டணத்து துருவா பட்டணம், ட்ரோவாஸ் என்கிற பட்டணத்துக்கு அவர் போகும்போது இந்த நிருபத்தை அவர் எழுதியிருக்கலாம். அவர் மக்கதோனியாவுக்கு போய் தீத்துவை சந்திக்கிறதுக்கு ரொம்ப அவர் விருப்பமாக இருக்கிறாரு. ஆனால் அவர் துருவாவில் இருக்கிற அந்த இடத்துக்கு போக கொஞ்சம் மேப்பை பாருங்களேன். எபேசுவில் அவர் இருக்கிறார். எபேசு தெரியுதா? எஃபீஷியஸ்ன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? சிமர்னா எஃபீஷியஸ். கொரிந்து சபை எங்கே இருக்குது பாருங்கள், பச்சை கலரில் இருக்குது பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில். அதுக்கு போகணுன்னு சொன்னால் கப்பலில் போகலை. அவர் நிலம் வழியாக மேலே ட்ரோவாஸ் இருக்கு பாருங்க,
ட்ரோவாஸ் வழியாக போய் அதுக்கு மேலே இருக்கிற அங்கே பாருங்க பிலிப்பின்ற பட்டணம் மேலே இருக்குது, அது வழியாக போய் தான் கொரிந்துக்கு அவர் வரணும். ஸோ அவருடைய ரூட் இப்படி தான் போய் அவர் எஃபிசிஸ்லேருந்து அவர் மேலே போய் அவர் இந்த பக்கமாக வரணும்னு சொல்லி அவர் பிளான். ஸோ அவர் கொரிந்துக்கு வந்துட்டு போகிறேன்னு சொல்லி சொன்னார். ஆனால் அது டிலே ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த எஃபிசஸ்லேருந்து த்ரோவாவுக்கு போகிற அந்த சமயத்தில் தான் அவர் வந்து AD 57க்கு மேலே இந்த நிருபத்தை அவர் எழுதியிருக்கணும்னு சொல்லி அவங்க விசுவாசிக்கிறாங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 1-6 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது என்ன காலகட்டத்தில் அவர் இதை எழுதியிருப்பார் என்று நமக்கு கொஞ்சம் புரிகிறது. கலகம் அமர்ந்த பின்பு பவுல் சீஷரை தன்னிடத்தில் வரவழைத்து வினவிக்கொண்டு மக்கதோனியாவுக்கு போக புறப்பட்டான். எங்கன்னு சொன்னா எபேசுவில் பயங்கரமான கலகம், பயங்கர போராட்டங்கள். ஸோ அப்போ அவர் வந்து அடுத்ததாக மக்கதோனியாவுக்கு அவர் போக புறப்படுறார். மாசிடோனியா வாஸ் த பிளேஸ். ஒருவேளை அவர் எழுதின அந்த சமயம் ஏன்னு சொன்னா கவனிங்க, எபேசுவில் இருந்து அவர் இப்போ மக்கதோனியாவுக்கு மேலே போயிருக்கணும். ஏன்னா மக்கதோனியா சபையினுடைய அவர்களுடைய அந்த கொடுத்தலை குறித்து அவர் மேன்மை பாராட்டுகிறத 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன். அகாயாவில் உள்ளவர்கள் 1 வருஷமாக ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்று நான் மக்கதோனியருடனே சொல்லி உங்களை புகழ்ந்தேனே. உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பி விட்டதும் உண்டு. ஸோ இவர் வந்து மக்கதோனியாவில் இருக்கிற சபை கிட்ட உங்களை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. The importance of the Philippian church. மக்கதோனியாவில் இருக்கிற கொஞ்சம் அந்த மேப்பை பாருங்க. மக்கதோனியா மாசிடோனியன் சர்ச்சஸில் முக்கியமான சர்ச் வந்து பிலிப்பின். அந்த மாசிடோனியாவில் இருக்கிற மக்கதோனியர் அப்படின்னு சொன்னாலே அந்த பிலிப்பி, நெப்போலி, அம்பிலியோஸ், தெசலோனிக்கா சபை, பெரேயா சபை, அப்போலோனியா, இந்த சபைகள் முக்கியமானது. அவர் இந்த சபைகளுக்கு முக்கியமான சபைகளுக்கு தான் நிருபத்தை எழுதினார். Philippians was written to the Philippi church. தெசலோனிக்கேயருக்கு 2 நிருபத்தை எழுதுகிறார். இது எல்லாம் அவர் மென்டர் பண்ண சபைகள். பெரேயா பட்டணத்தார் அதிக ஆர்வமாய் வசனத்தை தேடி வாசித்தார்கள் என்று பெரேயா பட்டணத்தை பற்றி அவர் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடிகிறது. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, ஒரு வேதத்தை வாசிக்கும் போது மென்டலாக இந்த பிக்சர் நமக்கு தேவை. அவர் எங்கிருந்து எழுதினார், யாருக்கு எழுதினார், நடுவில் யாரெல்லாம் பார்த்துட்டு வந்தார். ஸோ அவர் வந்து கொரிந்து சபைக்கு வரும்போது எபேசு பட்டணத்திலிருந்து 1 கொரிந்தியன்ஸ் எழுதுகிறாரு. 2 கொரிந்தியன்ஸ் எபேசு பட்டணத்தில் இல்லை. கண்டிப்பாக அவர் மக்கதோனியாவுக்கு வந்து அவர் தீத்துவை சந்திச்சுட்டு, தீத்துவை உங்ககிட்ட நான் அனுப்புகிறேன் கலெக்ஷனுக்காகன்னு சொல்லி சொல்கிறார். ஆகவே கண்டிப்பாக த்ரூவாவை முடித்து மாசிடோனியா மேலே இருக்கிற அந்த பிலிப்பியன் சர்ச்சஸ் கிட்ட இருந்து தான் இந்த 2வது நிருபத்தை அவர் எழுதியிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இந்த மக்கதோனியரை குறித்து அதிகமாய் அவருடைய புகழ்ந்து பவுல் அப்போஸ்தலன் 2 கொரிந்தியர்ல எழுதுறத நீங்கள் பார்க்க முடிகிறது. 3வது நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலன் இவங்களுக்கு இந்த 2 கொரிந்தியரை எழுதும்போது இவருடைய அந்த அந்த the way he approaches his writing is அவங்களுக்கு திட்டமும் தெளிவுமாய் தன்னுடைய அப்போஸ்தல ஊழியத்தின் அதிகாரத்தை அவங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். நான் வரும்போது நீங்கள் என்னை துக்கப்படுத்தக்கூடாது, என்னை சந்தோஷப்படுத்தணும், நான் எழுதுனதுக்கு நீங்கள் கரெக்டாக கீழ்ப்படிந்து நடக்கணும். இதையெல்லாம் அவருடைய தன்னுடைய அப்போஸ்தல ஊழியத்தை அவங்க மேலே அவர் தைரியமாக சொல்கிறார். நீங்கள் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு ஸ்ட்ரிக்டாக பேசுகிறார். அவங்ககிட்ட ஸ்ட்ரிக்டாக அந்த ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் ஆக்கிறத நீங்கள் பார்க்க முடிகிறது. இதுதான் இதனுடைய பின்னணி. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா? ஸோ உங்களுக்கு என்னென்ன கான்டெக்ஸ்ட் கொடுத்துருக்குறேன்? முதலாவதாக ஏன் இந்த நிருபத்தை எழுதினார், 2வதாக எந்த காலகட்டத்திலே எழுதினார், 3வதாக எங்கே இருந்து எழுதினார். 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். 1 ஏன் எழுதினார், 2வது எந்த காலகட்டத்தில் எழுதினார், 3வது எங்கே இருந்து. எப்போதுமே இதை நீங்கள் கேள்வி கேட்டுக்கணும். why, when,
where. Why it is written like this in the Bible? When it was written, வென்ன்றதை நீங்கள் சொல்லும் போதே எந்த கான்டெக்ட்ல எழுதப்பட்டதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். மூணாவது வேர் இட் வாஸ் ரிட்டன். இதை நம்ம புரிஞ்சு நம்ம இதை படித்தோம்னா, அப்போ நம்ம புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நிருபங்களை வாசிக்கும் போது ஒவ்வொரு சபைக்கும் அவர் ஏன் எழுதினார், பிலிப்பு சபைக்கு பிலிப்பியன்ஸை ஏன் எழுதினார், பிலிப்பியர், தெசலோனிக்கேயர், கொலோசையர். அப்போ அந்த மேப்பை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் ஏன் இந்த சபைகளுக்கு அவர் எழுதினார். அது எல்லாமே அந்த மேப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். எங்கே இருந்தாங்க, எதற்காக எழுதினார். கொரிந்து சபை எங்கே இருந்துச்சு, அத்தேனே பட்டணம் எங்கே இருக்கிறது, பெரேயா எங்கே இருக்கிறது, இது எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதனுடைய திட்டங்கள் புரிய வரும். So we have to be having a revelation of where and why he is written, right? இப்போ 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும். பாருங்க, ஒரு மறுபடியும் இவரே எம்பசைஸ் பண்ணிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும். யாரும் தன்னை ரெவரண்ட் டாக்டர் ஆல்வின் தாமஸ் நானே சொல்லிக்க மாட்டேன்ல. ஆனால் பவுல் ஏன் அப்போஸ்தலன்னு சொல்கிறாருன்னா, ஒரு சபையை நடத்தணும், பல சபைகளை நடத்தணும்னா ஒரு அப்போஸ்தலராக தான் நடத்த முடியும். அப்போ அவங்ககிட்ட பேசும்போது தன்னுடைய ஐடென்டிட்டியை, கர்த்தர் தனக்கு கொடுத்த ஐடென்டிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. இதிலெல்லாம் தாழ்மைன்னு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதில் அத்தாரிட்டின்னும் போது ஒரு ஸ்கூல் பிரின்சிபல், நான் இப்போ ஒரு பியூன் தான் சொல்லாமா? பிரின்சிபல் என்ன சொல்லுவாங்க, ஐ ஆம் த பிரின்சிபல் சைல்டு, யூ காட் டு ஒபே மீ சைல்டு. ஞாபகம் இருக்குல்ல, உங்கள் பிரின்சிபல் ஞாபகம் இருக்குதா? எனக்கு எங்கள் பிரின்சிபல் ஞாபகத்துக்கு வராங்க. எம்மா, நிறைய பேரை அவுட்ஸ்டாண்டிங் பிளேயர்ஸாக அவங்க உயர்த்திருக்கிறாங்க. புரியல, கிளாஸுக்கு வெளியே நீல் டவுன் பண்ண வைப்பாங்க. அவுட்ஸ்டாண்டிங் பிளேயர்ஸ். அதில் சில பேரை கிரவுண்டில் நீல் டவுன் பண்ண வைப்பாங்க. கொடுமை சாமி. நல்ல வெயில் இருக்கும், முழு கிளாஸஸ் எல்லாம் பார்க்கும்போது கிரவுண்டில் பாஸ்டர் நீங்கள் நீல் டவுன் பண்ணிக்கிங்களான்னு கேட்காதீங்க, வேண்டாம், பழசெல்லாம் கிளறக்கூடாது, மன்னித்து விடுபட்டு. ஸோ அந்த பிரின்சிபல் நான் பியூனுன்னு சொல்லி தன்னை தாழ்த்த மாட்டாங்க. ஐ ஆம் த பிரின்சிபல் ஆஃப் த ஸ்கூல், ஹவு கேன் யூ டூ திஸ்ன்னு கேட்பாங்க. அதே மாதிரி தான் சபைக்கு அத்தாரிட்டியாக இருக்கிற பவுல் அப்போஸ்தலன் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதே சொல்லுகிறாரு, தேவனுடைய சித்தத்தினாலே கையவே தலைவியா சொல்றாங்க. இந்த 11 சீஷர்களும் யூதாஸ் காட்டி கொடுத்த பிறகு சீட்டு போட்டு ஒருத்தரை எடுக்கிறாங்க. ஆனால் அது மனுஷ சித்தத்தினாலே வந்த அப்போஸ்தலன், தேவ சித்தத்தினாலே அப்போஸ்தலனாக வந்தது பவுல் அப்போஸ்தலன். ஸோ அதை அவர் சொல்றார் அவங்கள்ட்ட, கொரிந்து சபைகிட்ட, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும். அப்போஸ்தலர்கள் என்றால் யார்? இயேசுவை நேரடியாக தரிசித்தவர்கள், இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து நேரடியாக வார்த்தைகளை கேட்டு மக்களுக்கு சொன்னவர்கள் அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலராகிய 12 கூட கர்த்தர் போஜனம் செய்தார். ஆனால் பவுலுக்கு ஒருவேளை இவர் அவர்களோடு கூட இல்லாவிட்டாலும் பிற்காலத்திலே பவுலுக்கு கர்த்தர் நேரடியாய் தரிசனமானார். He saw him. தமஸ்கு பட்டணத்து வீதியிலே ஆண்டவர் இவரை சந்திச்ச போது இவர் அவரை பார்க்கிறார். அந்த இடத்துல யாருக்குமே ஆண்டவராக இயேசு பேசுறது கேட்கல, பவுலுக்கு மட்டும். சவுலா இருந்தாரு, ஆனால் பேசினாரு, பார்த்தாரு, அதனால கண்ணு குருடாச்சு, கண்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தினாரு, அவரை புதிய மனிதனாக மாற்றி பவுலோடு பேசுகிற தெய்வமாக இயேசு இருந்தார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சொல்லுங்க ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நான் அப்போஸ்தலனாகிய பவுல் நானும், அப்புறம் சகோதரனாகிய தீமோத்தேயும், என் சகோதரனாகிய தீமோத்தேயு, அவர் பிரதர் தீமோத்தி. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? தன் ஆவிக்குரிய மகனை தன்னுடைய சகோதரன் என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. சாம் ஜபுதுரை அண்ணன் என்று நான் கூப்பிட்டாலும் அவர் எனக்கு ஆவிக்குரிய தகப்பன். ஆனால் எல்லாருக்கும் முன்னாடி அவரை அண்ணன்னு கூப்பிடுவேன். பிகாஸ் இன் மினிஸ்ட்ரி there is more brotherhood. சொல்லுங்க அல்லேலூயா.
என்னதான் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருந்தாலும் there is more brotherhood. அண்ணன் தம்பி மாதிரி தான் எடுத்து போட்டு வேலையை செய்வாங்க. So though he is a spiritual son, he says, my brother Timothy. அடுத்தது கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைக்கும் அப்புறம் அகாயா நாடெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறதாவது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அப்போ கொரிந்து சபைக்கு எழுதுனா அகாயா நாட்டுக்கு எல்லாம் அந்த நிருபம் போகும். பிலிப்பு சபைக்கு எழுதினா மக்கதோனியாவில் இருக்கிற எல்லாத்துக்கும் அந்த நிருபம் போகும். அப்ப எபேசு சபைக்கு எழுதினா ஆசிய மைனர் சபைகளுக்கு எல்லாம் அந்த நிருபம் போகும். அப்ப இவர் ஒரு நிருபம் எழுதினா ஒரு சபைக்கு இல்ல, அந்த தேசத்துக்கே ஆசீர்வாதம். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ பிலிப்பிக்கு எழுதுனா மேல பாருங்க, மேல பிலிப்பிக்கு எழுதுனா மக்கதோனியா தேசத்துக்கே ஒரு ஆசீர்வாதமாக மாறிவிடும். ஸோ இதெல்லாம் இந்த பட்டணங்களுக்கு எல்லாம் அவர் எழுதுனா இந்த பட்டணங்கள் அந்த ஃபுல் தேசத்துக்கே அந்த நிருபம் போயிடும். எல்லா சபைகள்லையும் அந்த நிருபத்தை வாசிப்பாங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஸோ அதுக்காக தான் அந்த நிருபங்களை அவர் எழுதுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. He writes it not just for one church, he writes it for all the church. ஸோ 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அதனால தான் ஒவ்வொரு முறையும் காலை வேளையிலே உங்களை பார்க்கும் போதெல்லாம் முதலாவதாக உங்களை வாழ்த்துகிறது என்னது? கிருபையும் சமாதானம். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. நல்ல கவனிங்க, எல்லா சபைகளுக்கும் கிருபை சமாதானம் முக்கியம். எல்லா வீட்டுக்கும் கிருபை சமாதானம் முக்கியம். எந்த வீட்டுக்கு போனாலும் எந்த மீட்டிங் போனாலும் நீங்கள் ஆரம்பிக்கும் போது இதை சொல்லி ஆரம்பிங்க. பவுல் தன் நிருபங்களை எல்லாம் இப்படி சொல்லி ஆரம்பிப்பார். முடிக்கும் போதும் அவர் என்ன சொல்லுவார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று சொல்லி அவர் முடிக்கிறத நீங்க பார்க்க முடியும். கிருபை ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய அந்த சமாதானம் ரொம்ப முக்கியம். அதனால்தான் ஆசீர்வாதம் போடும்போது எல்லா போதகர்களும் இப்படியா சொல்றோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறார்கள். ஸோ அவர் கிரீட்டிங்ஸ்லேயே சொல்றாரு, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. அடுத்த 3ஆம் வசனம், நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் அவருடைய குமாரனான கிறிஸ்துவினாலும் இரக்கங்களின் பிதா, சகலவித ஆறுதலின் தேவன். கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ இதுல நீங்க பார்த்தீங்கன்னா அவர் முக்கியமா என்ன சொல்றாருன்னா, ஃபாதர் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், கிறிஸ்து பிதாவுக்கு குமாரன்றத தெளிவா இவங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்றார். சொல்லுங்க ஆமேன். ஹல்லேலூயா. என்னோடு கூட எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆல்வேஸ் ஓப்பனிங் ரிமார்க்லயே பிதாவுக்கும் குமாரனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை அவருடைய நிருபங்கள்ல அவர் எழுதுறத பாருங்க. பேதுருவும் அதே மாதிரி செய்கிறாரு. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கரெக்டா 3வது வசனத்துல பிதாவுக்கும் குமாரனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ற அப்போஸ்தலருடைய அந்த அப்ரோச்சை பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது எப்படி பவுலும் எழுதுறாரு, பேதுருவும் அதே வார்த்தை எழுதுறார். அப்போ ஆதி அப்போஸ்தலர்களுக்கு எப்போதுமே பிதாவுக்கு குமாரன் மூலமாக மகிமையை செலுத்தினார்கள். ஒருத்தரை தாழ்த்தி இன்னொருத்தரை உயர்த்தல. எப்போதுமே பிதாவை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் மகிமையை செலுத்துகிறவர்களாக இருந்தார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடிகிறது.
எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இதில் 3 காரியம் சொல்லுது. நம்முடைய கர்த்தராகிய 2 கொரிந்தியர் 1:3 பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். நான் உண்மையில சொல்றேன், இந்த வருடம் கொரோனாவினால நிறைய பேர் பாதிக்கப்பட்டு வேதனையில் இருந்தாலும், நிறைய பேர் நம்ம இழந்தாலும், சகல ஆறுதலின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் நம்ம இருதயத்தை ஆறுதல் படுத்தி இருக்கிறார். Somebody said amen. நேற்று தினம் நம்முடைய பூமிக்கு ஒரு புனிதம் இந்த மண்ணில் வந்தது என்கிற கிறிஸ்துமஸ் பாடலை நேற்று 6 மணிக்கு வெளியிட கர்த்தர் கிருபை செய்தார். ஸோ அந்த பாடலை எழுதும்போது ஆண்டவர் சொன்னார், நான் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற்ற போகிறேன், ஆரம்பம் அற்பம் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். இந்த பாடலை சிம்பிளாக ஒரு 4 செவத்துக்குள்ளே இல்லை ஏதாவது ஒரு பார்க்கில் ஒரு செடிகளுக்கு பக்கத்தில் நிற்க வச்சு எடுக்கலான்னு சொன்னால் ஆண்டவர் சொன்னார், இல்லைப்பா, இந்த பாடலில் எனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கர்த்தர் ஒரு ப்ராஃபிட்டிக்கலாக ஒரு பிக்சரை பெயிண்ட் பண்ணுவார். அப்போ ஆண்டவர் சொன்னார், நிறைய பேர் இந்த வருஷத்தில் துக்கத்தோடு இருக்கிறாங்க, இந்த பாட்டை பார்க்கும்போதே அவங்க மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரணும். சமீபத்தில் நேற்றைய தினத்தில் நைட்டு சாட்சி வந்திருக்குது. காலையில் தான் நான் அதை எடுத்து பார்த்தேன் வரத்துக்கு முன்னாடி. அதில் எழுதியிருக்கிறாங்க, ஒருத்தவங்க அவங்களுடைய ஃப்ரெண்டுடைய தகப்பனார் அவர் சமீபத்தில் கொரோனாவினால் அவர் மரித்து போனார். அப்போ அந்த வேதனை அவருடைய உள்ளத்தில் இருந்திருக்கிறது. ஆகவே கிறிஸ்மஸ் கொண்டாடணும், கிறிஸ்மஸ்லாம் எதுக்குன்ற மாதிரி நான் ஒரு எண்ணத்தில் இருந்தேன். ஆனால் இந்த பாட்டு வரும்போது கர்த்தருக்கு எவ்வளவு நன்றி செலுத்தணும், அவ்வளோ பெரிய கடவுள் பூமிக்கு இறங்கி வந்தாரே, இவ்வளவு நன்மைகள் செய்தாரே, நமக்காக அவர் மானுடனாக இறங்கி வந்தாரேன்னு சொல்லி அதை பார்த்துட்டு எனக்கு பெரிய சந்தோஷம் பிரதர். என் உள்ளத்தில் இருந்த எல்லா துக்கத்தையும் கர்த்தர் இந்த பாட்டை பார்க்கும் போதே என் உள்ளத்தில் இருக்கிற அந்த துக்கமெல்லாம் போய் ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? அதான் சகல ஆறுதலின் தேவன். சகல ஆறுதலின் தேவன் என்ன அர்த்தம்னா, நம்ம உள்ளத்தில் இருக்கிற ஏமாற்றங்கள் காயங்களை அப்படியே வச்சுக்கிட்டு கடவுளுக்கு விரோதமான எண்ணத்தோட வாழ்றது வேஸ்ட். என்னதான் லைஃப்ல போராட்டம் இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லணும். இவங்க பாருங்க சொல்றாங்க, சகல விதமான ஆறுதல் தேவனமாக இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். பவுலுக்கு பிரச்சனை இல்லையா? பவுல் ஊழியத்தை பஞ்சு மெத்தையில படுத்துக்கொண்டு செய்தாரா? இல்லை. He had tribulation, he had problems, but still he said, எனக்கு ஆறுதல் கொடுக்கிறார், சகலவிதமான ஆறுதல் கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், புலம்பாதீங்க. ஒரு நாள் இந்த வருஷத்தை குறித்து தவறாக பேசாதீங்க. இந்த வருஷம் நாசமாக போயிடுச்சு, என் வாழ்க்கையே போச்சு, படிப்பு சரியில்லை, அது சரியில்லை சொல்லாதீங்க. உயிரோடு இருக்கிறதே கிருபை. இந்த வருஷம் நம்ம உயிரோடு இருக்கிறதே கிருபை. நம்ம ஐசியூவில் இல்லாமல் இருக்கிறது பெரிய கிருபை. உங்கள் லங்ஸை கர்த்தர் பாதுகாத்தது கிருபை. உங்களுக்கு ஃபீவர் வந்து அது கொரோனாவாக மாறாமல் தடுத்தது கிருபை. ஒருவேளை கொரோனா வந்திருந்தா கூட அது ஆண்டவர் கபசூர குடிநீரால கழிச்சதோ இல்லை அவருடைய கிருபையினால அவருடைய வல்லமையால போச்சோ தெரியாது. ஆனா உங்களை விட்டு வியாதியை விலக்குவேன்னு சொன்னவர் எடுத்து போட்டார். இருக்கிறதே கிருபைங்க. ஆகவே நம்ம ஆறுதல் படுத்தி தான் ஆகணும். யோபுக்கு தன் பிள்ளைகளை இழந்தது வேதனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? வேதனை தான். பட் இருந்தாலும் சகல ஆறுதலின் தேவனுக்கு அவர் ஆறுதல் அடைந்து ஸ்தோத்திரம் பண்ணார். ஆறுதல் அடைகிறவங்க தான் ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. ஆறுதல் அடையாமல் இருக்கிறவங்க வாயில துதி வரவே வராது. யாரெல்லாம் தேவ சித்தம் நடக்குது, உங்க வீட்டில் ஒருத்தர் இழந்தீங்கன்னா அது வலிக்கிறது தான். ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன், அந்த இடத்துல அவங்களுடைய டைம் முடிஞ்சு கர்த்தர் அவங்களை அழைத்து கொண்டார் சொல்ற. ஆண்டவரே உங்களுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் கேட்டேன், நான் ஜெபிச்சேன், போராடினேன், ஜீவனை நீங்க கொடுக்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா கொடுத்துருப்பீங்க. அவங்களை எடுத்துக்கிட்டது கண்டிப்பாக அதில் ஒரு நோக்கம் இருக்குது. இப்போ எனக்கு புரியல, பரலோகத்துக்கு வரும்போது எனக்கு விளங்கும். உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சகல ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்த வேண்டும். பிரியமானவர்களே, வேதனை தான், அந்த இடத்தை ரீப்ளேஸ் பண்ணுறது கஷ்டம்தான். ஆனால் கர்த்தர் உங்களை வச்சு உங்கள் பிள்ளைகளை நடத்தணும் இல்லையா? பிரதரை இழந்துட்டீங்கன்னா அதுக்குன்னு உங்கள் வாழ்க்கை முடியலை. உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது.
உங்கள் பெற்றோரை இழந்துட்டீங்கன்னா அதோட வாழ்க்கை முடியல. உங்களை கொண்டு உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் நடத்த வேண்டும். ஆகவே சோர்ந்து போகாதீங்க, தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. அவர் பாருங்க, எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் இப்போ அவர் 4ஆம் வசனத்தில் சொல்றதை பாருங்களேன். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தினாலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு. இப்போ அவர் ரீசனை சொல்றார், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு ஆறுதல் கிடைக்கிறதுனால என்ன நடக்குது? மற்றவங்க எல்லாம் உபத்திரவத்தில் அகப்படுறாங்கல்ல, எப்படிப்பட்ட உபத்திரவத்தில் அகப்பட்டாலும் நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும்படி, அவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் சொல்ல திராணி உள்ளவர்களாகும்படி, எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே ஆறுதல் செய்கிறார். எந்த மனுஷனும் ஆறுதல் படுத்துறதில்லை, மற்றவங்கள ஆறுதல் படுத்துறதுக்கு கர்த்தரேகளை ஆறுதல் படுகிறார். தேவ பிள்ளையே, சில நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்ய உங்கள் மாமா வரல, உங்கள் மாமனார் வரல, சொந்த பிரதர் வரல, சிஸ்டர் வரல, அவங்க எனக்கு கொடுத்து உதவி இருக்கலாம்ல, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லி மற்றவங்க மேலே பழி போட நீங்கள் உட்காராதீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் என்ன ஆறுதல் படுத்துறீங்களா, அதுக்காக ஸ்தோத்திரம். மற்றவங்க யாருமே எனக்கு செய்யல ஆண்டவரே, அவங்களால நாசமாக போட்டோம் ஆண்டவரே, நீங்கள் மட்டும் இல்லைனா. அப்படி வேண்டாம் அப்ரோச். எப்படின்னு சொன்னால், அவங்களால முடியாததெல்லாம் நீர் செய்து முடித்தீரே. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்குள்ளே வேணும். என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னு சொன்னால், இப்போ நான்லாம் ஊழியத்தில் இவ்வளவு நாள் ஓடுறதுக்கு மெயின் காரணமே என்னென்னா, எனக்கும் என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் என்ன சந்தோஷம்னா, எங்களுக்கு எது இல்லாவிட்டாலும் எங்கள் மூலமாய் மற்றவர்கள் எல்லாம் பயனடைகிறார்களே, அந்த சந்தோஷம் இன்னும் ஊழியத்தில் எங்களை வச்சிருக்குது. இல்லாட்டி நான் என்னைக்கோ போயிருப்பேங்க. நான் உண்மையை சொல்கிறேங்க, நானும் மனுஷன் தானே. உபத்திரவங்கள்லாம் வரும்போது எலியா மாதிரி சூறை செடிக்கு கீழே உட்காந்து போதும் ஆண்டவரேன்னு எத்தனையோ தடவை ஜெபிச்சாலும் அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க சாட்சி சொல்லுவாங்க, பிரதர் நீங்கள் பாடின அந்த காத்திருப்பேன் பாட்டு தான் என்னை வாழ வச்சுது. நான் தற்கொலை பண்ணலான் இருந்தேன், அந்த பாட்டை கேட்கும்போது எனக்கு வாழணுன்ற நான் காத்திருப்பேன், கண்டிப்பாக கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார். இன்னும் துதிப்பேன் பாட்டை நான் கேட்டேன், அதில் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர் நீங்கள் பாடினீங்களே, அந்த வரியை கேட்கும்போது நான் உடஞ்சி அழுது ஆண்டவர்கிட்ட சொன்னேன், கண்டிப்பாக என்னை நீங்கள் வெளியே கொண்டு வருவீங்க, கடன்ல இருந்து வெளியே கொண்டு வருவீங்க, பில்லி சூனியத்தில் வெளியே கொண்டு வருவீங்க, நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. நான் எனக்கு பாட்டு எழுதுனா மற்றவங்களாம் சொல்கிறாங்க, அது எனக்கு பொருந்துச்சு. அப்போது எல்லா விதமான உபத்திரவத்திலும் என்ன கர்த்தர் இவங்க நடத்துறதுக்கு காரணம் என்ன? அந்த உபத்திரவத்தில் ஒரு பாட்டை எழுதும்போது அப்படிப்பட்ட உபத்திரவத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் பெருகும்படி, அவங்களை ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்கள் உபத்திரவத்தில் கர்த்தர் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். அப்போது நீங்களும் நானும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மராக இருந்தா டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும் தெரியுங்களா? வர்ற எலக்ட்ரிசிட்டியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எனர்ஜியாக மாற்றி கொடுக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக தான் ஒரு என்ஜினே வேலை செய்யும். டிரான்ஸ்ஃபார்மர், எங்கள் லிஃப்ட்டு பழுதாகி இருக்கிறது, அந்த லிஃப்ட்டு ஓடலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் போயிடுச்சு. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ரிப்பேர் பண்ண கொடுத்துருக்குறோம். டிரான்ஸ்ஃபார்மர் இருந்துச்சுன்னா தான் வர்ற கரண்ட்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எனர்ஜியாக அந்த லிஃப்டை இழுக்கிறதுக்கு உதவும். உங்கள் இருதயம் ஒரு டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கணும். சொல்லுங்க ஆமேன்னு சொல்லுங்க. ஷார்ட் சர்க்கியூட் ஆகக்கூடாது, அதில் இருக்கிற ஒயர் இன்டாக்டாக இருக்கணும். உங்கள் இருதயம் எந்த விஷயத்துலையும் கர்த்தர் மேலேயோ மனுஷர் மேலேயோ கசப்பு இருந்துச்சுன்னா, டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கிற ஒயர் கட் ஆயிடுச்சுன்னா ரீகாயிலிங் பண்ணி ஆகணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? டிரான்ஸ்ஃபார்மர் என்ன தெரியுமா? ஒரு கட்டை மேலே ஒயரை நல்லா சுற்றி வச்சுருப்பாங்க தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? எந்த சர்க்கியூட் போர்ட்லேயும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் இருந்துச்சுன்னா தான் அந்த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் வில் ஒர்க். இன்கமிங் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை, எலக்ட்ரிசிட்டியை கைனட்டிக் எனர்ஜியாகவோ மற்ற ஒரு புள்ளியாகவோ, ஒரு லிஃப்டை உயர்த்துறதுக்கோ, ஒரு என்ஜினை ரன் பண்ணுறதுக்கோ, ஒரு கம்ப்யூட்டரை ரன் பண்ணுறதுக்கோ பவர் அப் பண்ணுறது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான். அப்போது
இது எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம என்னன்னா, மற்றவங்களை மாத்துறதுக்காக நம்ம இப்படிப்பட்ட காரியத்தை கடந்து போவது நல்லது. இப்போ எனக்கு நான் சொல்ற கேளுங்க, எனக்கு உபத்திரம் வந்துச்சுன்னா எனக்கு நல்லா புரியுது. இந்த உபத்திரவத்தில் எனக்கு ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டை நான் பாடுனா மற்றவங்கெல்லாம் ஆறுதல் அடைகிறாங்க. அப்படியானால் இந்த உபத்திரவத்தை குறித்து நான் வருத்தப்படுறதை விட இந்த உபத்திரவத்தின் மூலமா என்ன மேன்மை வரப்போகிறது, அந்த பெர்ஸ்பெக்டிவை மாத்திட்டோம்னா நம்ம சந்தோஷமா ஊழியம் செய்யலாம். சொல்லுங்க ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எனக்கு சம்பவிப்பது எனக்காக மட்டுமல்ல மற்றவர்களுக்காகவும் நினைக்கிறேன். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா 49:13 வாசிங்க. வானங்களே கெம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிகூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார். ஆறுதல் செய்தார், கம்பீரமாய் முழங்குங்கள். இப்போ இந்த வருஷம் கிறிஸ்மஸை நீங்க ரொம்ப சோகமா கொண்டாடுறதுக்கு நிறைய ரீசன் இருந்தாலும், பூமியே களிகூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார். இருந்தார்னு போடல, இரக்கமாய் இருப்பார். அப்பனா இன்னும் ஃபுல்லா இரக்கம் கிடைக்கல, ஆனா இவங்க கொண்டாடுறாங்க. சொல்லுங்க ஆமென். நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு பிறகு நீங்க கொண்டாடி என்ன பிரயோஜனம்? அதுக்கு முன்னாடியே கொண்டாடுனீங்கன்னா உங்க விசுவாசத்தை காண்பிக்கிறீங்க. சொல்றீங்க, என் கர்த்தர் எனக்கு ஆறுதல் செய்ய போறான், என் கர்த்தர் எனக்கு இரக்கமா இருக்க போறான், நான் கொண்டாட போறேன். கையை வைத்து அல்லையா சொல்லு. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும், உங்க அற்புதம் வரும் பின்னே. அதுக்கு முன்னாடி ஓசைய, மணி ஓசைய, உங்க துதிய ஆரம்பிச்சிருங்க. நீங்க துதிய ஆரம்பிங்க, பின்னாடி அற்புதம் வருங்க. நீங்க ஆரம்பிச்சிருங்க கொண்டாட்டம், பண்டிகை. இந்த வருஷம் தான் நீங்க அதிகமான கேக்க உங்க வீட்டை சுத்தி இருக்கவங்களுக்கு கொடுக்கணும். இந்த வருஷம் தான் மற்றவங்களுக்கெல்லாம் நீங்க அன்பு செலுத்தி சொல்லணும், இயேசு உயிரோடு இருக்கிறாரு, நம்மளை உயிரோட பாதுகாத்ததே. அந்த விண்ணு பூமிக்கு மண்ணா மாறுச்சுங்க. பூமிக்கு ஒரு புனிதம் இம்மண்ணில் வந்தது, உள்ளமெல்லாம் சந்தோஷம் இன்று பொங்குது. ஒவ்வொரு வரியும் ரசிச்சு ருசிச்சு எழுத கர்த்தர் கிருபை செய்தார். அகிலத்தை படைத்தவர் அனுமானது, அறிவு கெட்டா பெரும் விந்தை இது. பூமிக்கு ஒரு புனிதம் இம்மண்ணில் வந்தது, உள்ளமெல்லாம் சந்தோஷம் இன்று பொங்குது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? சொல்லுங்க ஆமேன். ஏசாயா 51:12. ஏசாயா 51:12. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். யார் ஆறுதல் செய்ய போறாரு? எந்த மனுஷனும் உங்களுக்கு ஆறுதல் கிடையாது, கர்த்தரே ஆறுதல் செய்வார். யாரையும் நீங்க நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. யாரையும் எதிர்பார்த்து ஐயோ இவங்களுக்கு ஆறுதலா இருப்பாங்க நினைச்சேனே, இவங்க மனுஷன் சுயநலமானவங்க. மனுஷனுடைய சுயநலம் எப்படியும் வெளிப்படும். ஆனா கர்த்தர் சொல்றார், நானே உனக்கு ஆறுதல் செய்கிறவர். இந்த வருஷம் நீங்க துக்கப்பட்டீங்க, அவமானப்பட்டீங்க, வெக்கப்பட்டீங்க, மனுஷர்களால் புறக்கணிக்கப்பட்டீங்க. ஆனா கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு ஆறுதல் செய்வேன். அப்புறம் சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாகிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? மானுடனே, வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை இந்த கிறிஸ்துமஸ்ல நீ மறக்கணுமா? நான் உனக்கு ஆறுதல் செய்வேன். நீ என்ன மறந்து என்ன கொண்டாட்டத்தை நிறுத்திடாதீங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அன்பானவர்களே, நான் நல்லா புரிந்து கொள்றேன். இந்த வருஷம் நிறைய காசு இல்லை, ஆனால் எங்களுக்கு பாருங்க, நெஸ்ஸா மூலமா செய்யணும்னு ஒரு எண்ணம் வரும்போது உதவிக்கரங்களை எழுப்புகிறார். சில பேர் இந்த நெஸ்ஸாவுக்கு ட்ரெஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்க, சில பேர் சாப்பாடு கொடுங்கன்னு காசு கொடுக்குறாங்க. எதையாவது ஒரு சித்தப்படி கேட்டா ஆண்டவர் செய்கிறார். பார்த்தீங்களா? ஏங்க, பெரிய பெரிய பில்டிங் இருந்து என்னங்க பிரயோஜனம்?
பணம் இருந்தால் மனம் இருக்கணுங்க. நமக்கு வச்சுக்கிட்டு செய்யாமல் இருக்கக்கூடாது. நம்மக்கிட்ட இருக்குதோ இல்லையோ ஏழைகளை நினைவு கூற வேண்டும், அவங்களுக்கு செய்யணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவாங்க? ஏசாயா 66 அதிகாரம் 13 வசனத்தையும் வாசிங்க. உங்களுக்கு கர்த்தர் ஆறுதல் செய்வார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லி முடிக்கிற சகல ஆறுதலின் தேவன் உங்களுக்கு ஆறுதலை எப்படி தரப்போறார் தெரியுமா? ஏசாயா 66:13, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். உங்களை கர்த்தர் தேற்றுவார். இழப்புகளின் மத்தியில் இருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை தேற்றுவார். உன் குடும்பத்தை தேற்றுவார். கணவனை இழந்து நிற்கிற ஊழியக்காரியே, கர்த்தர் உங்கள் உள்ளத்தை தேற்றுவார். உங்க ஊழியம் இனிமேல் தான் வல்லமையாய் மாறப்போகிறது. உங்களுடைய ஊழியத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார், வரங்களாலே அலங்கரிப்பார். அவுட்ஸ்டாண்டிங் மிரக்கிள்ஸ் நடக்க போறத பார்க்க போறீங்க. அவுட்ஸ்டாண்டிங் miracles are going to happen in your life. சகல ஆறுதலின் தேவன். 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 6 வசனத்தையும் 7 வசனத்தையும் பார்க்கலாமா? 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 6, 7 வசனங்கள். ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்காக சில பேரை நான் அனுப்ப போறேன், அவங்க வந்து உங்களுக்கு ஆறுதல் செய்ய போறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சில பேருடைய உள்ளத்துல ஏவ போறார், அவங்கள போய் பிளஸ் பண்ணு. அவங்கள போய், எனக்கு நடந்திருக்குது அந்த மாதிரி. அற்புதமா சிலருடைய உள்ளத்துல பேசுவார், நீ போய் ஆல்வின் தாமஸை பிளஸ் பண்ணு. திடீர்னு வந்து நிற்பாங்க. கர்த்தர் சொன்னார் பிரதர், உங்களை ஆசீர்வதிக்க சொல்லி சொன்னார்னு அனுப்புவார் ஆண்டவர். தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். அப்படியானால் பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் எபேசுவில் இருந்து கொரிந்து பட்டணத்துக்கு எழுதுகிறார். தீத்து, த்ரோவாவில் இருக்கிற தீத்து வந்து எனக்கு ஆறுதல் செய்தான். அடுத்த வசனத்தை வாசிங்க. 7 வசனத்துல, அவன் வந்ததினாலே மாத்திரமல்ல, சரி, உங்கள் வாஞ்சையையும் உங்கள் துக்கிப்பையும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தையும் அவன் கண்டு உங்களால் அடைந்த ஆறுதலை தெரியப்படுத்தினதினாலும் நானும் ஆறுதல் அடைந்து அதிகமாய் சந்தோஷப்பட்டேன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆறுதல் படுத்துகிற தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தரையும் அவருடைய நாமத்தையும் மகிமைப்படுத்துங்க. எல்லா கணத்தையும் அவருக்கே செலுத்துங்க. எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்துகிற பிரயோஜனமான ஊழியக்காரர்கள் சொன்னதை மாத்திரம் செய்தோம். கர்த்தர் சொன்னதை அப்படியே உடைய பிள்ளைகளுக்கு இதை எடுத்து சொல்லியிருக்கிறோம். வேதத்தை ஆழமாய் கற்றுக்கொள்ள உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறதுக்காக உமக்கு கோடா கோடி நன்றி அப்பா. இந்த வேளையிலே உபத்திரவத்தோடும் பாடுகளோடும் கண்ணீரோடும் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அற்புதம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆறுதலை கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்துவினாலே கிருபையும் சமாதானமும் உடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் கிடைக்கட்டும். ஆசீர்வதிக, பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த கிறிஸ்துமஸை நாங்கள் மற்றவர்களோடு கூட பங்கு கொண்டு மற்றவர்களை ஆசீர்வதித்து கர்த்தருடைய கிருபையை கொண்டாட எங்களுக்கு வழிவாசலை திறந்து தாங்க. ஒவ்வொருடைய தேவையும் யாரெல்லாம் கிறிஸ்துமஸ்க்கு ட்ரெஸ் எடுக்க முடியலன்னு கஷ்டப்படுறாங்களோ, கண்ணீர் வடிக்கிறாங்களோ, அவங்களுக்கு எல்லாம் அற்புதம் செய்யப்பா. விசேஷமாய் அநேக பாஸ்டர்ஸ் இந்த வருஷம் வாடகை கட்ட முடியாமல், சபை நடத்த முடியாமல், நான் வேலைக்கு போயிட்டுமா இல்லை தொடர்ந்து முழு நேர ஊழியத்தில் இருக்கட்டுமான்னு சந்தேகத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவரே, நீர் அவர்களை வழிநடத்த போகிறீர் என்பதை அவர்கள் அற்புதமாய் உணர்ந்து கொள்ளத்தக்கதாய் இந்த கிறிஸ்துமஸ்க்கு இதுவரை இல்லாத அளவு ட்ரெஸ் அவங்களுக்கு தாங்கப்பா. அவர்களுக்கும் அவர் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நீர் அற்புதமாய் ட்ரெஸ்ஸஸை கொடுத்து இது நிமித்தமாய் நீர்தான் அவர்களை இந்த ஊழியத்துக்கு அழைத்திருப்பதை உறுதிப்படுத்துவீராக.
அப்படி நீங்க செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைப்பதாக மனதார ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, திருமண ஆண்டவர்களை கொண்டாடுவர்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். வர்த்திக்க பண்ணுவீராக. ஆசீர்வதியை பலப்படுத்தும், 1000 மடங்கு பெருகச் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.